அனைவருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போவோம். சார் வாங்க. இதெல்லாம் எப்படி ஆச்சு சார்? நான் வீட்டுக்கு வந்தப்போ என் பொண்டாட்டியே இப்படி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரோட்டு கடை வச்சிருக்கேன் சார். வீட்டில் யார் யார் இருக்கா? நாங்க 2 பேர் தான் சார். குழந்தைங்களாம் இல்லை சார். வீட்டில் ஏதாவது காணாமல் போயிருக்கா? ஏதாவது திருட்டு நடந்திருக்கான்னு? ஒன்றும் தெரியாது சார். சரிதாவை இப்படி பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தோணலை சார். போங்க, எல்லா இடத்தையும் நல்லா சர்ச் பண்ணுங்க. சார், அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி பேக்கோ மொபைலோ வேற எதுவுமே இல்லை சார். இங்க வீட்டில இருந்து சில திங்ஸ் காணாம போயிருக்குன்னு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட மொபைல் இருக்கா? இருக்கு சார். கைக்வாட், 2 பேரையும் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிரு. உள்ள இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. அவளோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணு. சார், இங்க கடை போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஃபைன் போடு சீக்கிரம். இவங்களுக்கு ஃபைன் போடு. நகர நகர. என்ன இதெல்லாம் பண்றீங்க? எப்பவும் இங்க தானே சார் கடை போடுவோம், உங்களுக்கு தான் தெரியும்ல. உங்களுக்கு ஃபைன் போடு. என்ன சார் இது? நாங்க தான் பணம் கொடுத்துட்டோமே. அடடா, அந்த பணம் முனிசிபாலுக்கு கட்டினது. எனக்கு கொடுக்க வேண்டியது? எனக்கு ஒன்றும் புரியல சார். என்னை சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் தாராளமா வியாபாரத்தை பண்ணு. என்னாச்சு? உள்ள போ. உள்ள போடின்றல. இங்க வா, என்கிட்ட பேசு. என்ன விஷயம்? என்ன வேணும் உனக்கு? சரிதா வேணுமா? அட கேளியா ஐயா, எங்களுக்கு பொழப்பு இதுதான் ஐயா, நடத்த விடுங்க. என்ன போதுமா? எப்போ? என்ன சார், உடனே எல்லாம் நடந்துருமா? அட சார், என்ன சார், மத்தியானம் கடையை மூடிடுவோம் சார். அப்போ நானே அவளுக்கு புரிய வைக்கிறேன். அவ ஒத்துப்பா சார். நல்லா குளிக்க சொல்லி ரெடியா இருக்க சொல்றேன். அப்ப நீங்க வந்துருங்க. ரொம்ப உஷாருடா நீ. பரவாயில்லையே, வேலையை முடிச்சுக்கிட்டியே. வண்டியாடு, வாங்க கிளம்பலாம். எங்க போன நீ? தனியா வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? வழியில தூங்கிட்டிய சார்? நீங்களா? நான் தான். சீக்கிரம் வா. ட்ரெஸ் இப்ப நான் உக்கற பாரு. ஒருக்கி தைரியடா உனக்கு. சொன்ன கேளு. அடிக்கல. உனக்கு என்ன பைத்தியமா? ஏமேலே கை வைக்கறியா? உனக்கு பாக்குறேன். நீங்க கூப்பிட்டா நிறுத்து. சொன்ன கேளு. நிறுத்து. வேணாம். பெரிய தப்பு பண்ணாத. நீ பண்ணது சரியா? படிச்சிட்டு இருக்க. நிறுத்து. வீட்டுக்குள்ள போந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சிக்கிறான். அடிச்சு சாவடிங்க. நல்லா போடுங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, இந்த எப்படி கொல்றேன்னு பாரு. ஏய், அந்த ஆள்கிட்ட ஏடி அப்படி நடந்துக்கிட்ட? அவனுக்கு பதிலா உனக்கு தான் நாலு போட்டுக்கணும். ஏய், நாக்கு அடக்கி பேசு சரியா? உன்னைய புருஷனை சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. போ, எங்கேயாவது போய் தொலை. கைக்வாட்,
இந்த சரித்திரா ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் சஞ்சய் குப்தா அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல சார். இந்த சமயத்துல கூட அவ கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பானா. அப்படியா? போய் எழுதிட்டு வா. அவன் தான் கொண்டு இருப்பான். நான் ஏன் கொல்ல போறேன் சார்? ஏன்? உன் வீட்டில் ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுல, அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். உன் ஒய்ஃப் சரிதாக்கு தெரிஞ்சதும் அவளை நீ கொலை பண்ணிட்ட. அப்புறம் அந்த பொண்ணு அவளும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, அவளையே நீ கொன்னுட்ட. இல்ல சார், நான் அவளை லவ்லாம் பண்ணல. எனக்கு அவளை தெரியவே தெரியாது சார். போய் சொல்லாத. உண்மைதான் சார் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த வயசுல தான் சார் இருந்திருப்பா. ரோட்டு கடை போட்டு வளர சார், ஏழை சார். பொய் சொல்ல மாட்டேன் சார். நானு இந்த பொண்ணுங்க விஷயம் மாதிரி கேவலமான வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் சார். தான் மனைவிய எவன் ஒருத்தன் விலை பேசுறானோ அவன் கண்டிப்பா கீழ்த்தரமான காரியத்தை செய்வான். என்ன என்ன பண்றது சார்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போக போது நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணும் புரியல சார். கடையை காப்பாத்தணும் சார், வேற வழி தெரியல சார். எல்லாம் சரிதாவால ஆச்சு இல்ல, அதான் கொன்னுட்டேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல சார், நான் கொல்லல சார். உண்மையதான் சார் சொல்றேன். வாய மூடு. வீட்டுல உன் பொண்டாட்டி இருக்கும் போதே நீ உன் லவ்வரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. பழிக்கு பழி வாங்க. இல்ல சார், எனக்கு அவ யாருன்னே தெரியாது சார். சார் சார், இது எனக்கு என்னமோ அந்த பாய்ஜியோட வேலை தான் நினைக்கிறேன் சார். யார் அண்ணன் சொல்லு? என்னோட பெரிய அண்ணன் சார், மகேஷ். முதல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சார் கடை போட்டு வியாபாரம் பண்ணோம். ஆனா ஏமாத்தினாருன்னு தெரிய வந்துச்சு. என் பொண்டாட்டி தான் சார் அதையும் என்கிட்ட சொன்னா. அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாரு. சரிதாவ அவருக்கு சுத்தமா பிடிக்காது சார். பார்வையில எரிச்சிடுற மாதிரி வெறுப்போட பாப்பாரு. என்ன சார் சொல்றது? சரிதா ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை சார். அப்படி என்ன பண்ணிட்டா? அவ கடையில் வேலை செய்கிற பையனுக்கு கூட காசு கொடுக்க மாட்டா சார். அவன் பசி பொழப்பே இல்லைன்னு வேலைக்கு வந்தான் சார். கடைசியில் இப்போ வாடா என் கடையில் வேலை செய்யறான்னு கூப்பிட்டு வச்சிருக்கேன். இவன் தான் ராஜுவா? இல்லை அவன் இல்லை சார். அவன் இன்னைக்கு வரல சார். அவனுக்கு உடம்பு சரியில்லையா சார். உன் தம்பியை ஏமாத்தினதா அவன் என்கிட்ட சொன்னானே. அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். அண்ணனும் தம்பியும் நிம்மதியாக கடை போட்டு தான் சார் இருந்துட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி விட்டு சண்டை போட வச்சா சார். அவன் எங்களை ஒரே அடியா பிரிச்சுட்டா சார். உண்மையை சொல்லு. உண்மைதான் சார் சொல்றேன். செத்து போனவங்களை பத்தி பேசக்கூடாது. ஆனா போய் சேர்ந்தது கூட நல்லதுதான் சார். ஏன்னா என் தம்பியாவது திரும்ப கிடப்பான்ல. தம்பி மேல இவ்வளோ அன்பா? இந்த அதீத லவ்வால தான் சரித்திராவை கொல்ல அவ வீட்டுக்கே போயிருந்தல்ல? இல்ல நான் எங்கேயும் போலியே. உண்மைய சொல்லு. உன்னை அங்க பாத்திருக்காங்க சார். அது போனேன் சார். போனேன், பிரச்சனையை தீக்கிறதுக்கு போனேன் சார். இங்க பாரு, சண்டை சச்சரவு அதிகமா போகுது. அதை நான் தீக்க வந்திருக்கேன். சஞ்சய் என்னுடைய தம்பி, ரத்த பந்தமா. அவகிட்ட நீதான் பேசி புரிய வச்சு பாரு. ஆஹா சூப்பர். இப்பதான் ரத்த பந்தன் புரியுதா? உங்களோட கடையில வேலைக்காரனா நடத்துனீங்க, அவர் பங்கே சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க. அப்ப உங்களுக்கு தம்பி நினைவில்லையா? உன் எல்லைய மீறி போற நீ. அண்ணன் தம்பிக்கு நடுவுல வெறுப்ப வளர்க்க பாக்குறியா நீ? நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்கு உண்மை சொன்னா கேட்க பிடிக்கும்? உங்க தம்பியை மறந்துருங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கவே முடியாது. ஏய், நான் சொல்றத கேளுங்க பாரு. நீ சமாதானம் பண்ண போன மாதிரியும் சரிதா கதவை மூடின மாதிரியும் கோவத்துல வேகமா கதவை நீ தட்டி இருக்க. சரிதா கதவை திறந்தா. உனக்கு எந்த அளவுக்கு கோவம்னா சரித்திராவை மட்டும் இல்ல, அங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவளையே நீ கொன்னுட்ட. ஐயோ, நான் அப்படி எதுவும் பண்ணல சார். இவனை ஜெயில தூக்கி போடுங்க. ரொம்ப அப்பாவியா நடிக்கிறிய நீ. ராஜுக்கு ஏன் நீ சம்பளமே கொடுக்கலையா? ராஜு பாவம்லாம் ஒண்ணு இல்ல சார். சரியான திருட சார் அவன். அந்த 200 ரூபாய் திரும்பவும் இங்க இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. உண்மையை சொல்லு. இல்ல இல்ல. இங்க 200 ரூபாய் இருந்தது. இல்ல இல்ல. பாக்கெட் காட்டு. பாக்கெட்டை காட்டு. இரு நானே பாக்குறேன். பைத்தியக்காரா, போதை பொருள் வாங்கதா திருடுறியா? இல்ல இல்ல. இன்னொரு வாட்டி என் கடையில உன்னை பார்த்தேன், உன் காலை உடைச்சிருவேன். போடா இங்க இருந்து. போ, இதை எடுத்துட்டு போ. உன்னை இங்க பார்க்கவே கூடாது. ராஜு அப்ப போனா, ஆனா திரும்ப வந்தா சம்பளத்தை கேட்டு. எனக்கு என் சம்பளத்தை கொடு. கொடுத்த சம்பளத்தை போதை பொருள் வாங்கியே கழிச்சிட்ட.
இனிமேட் சம்பளம் கிடையாது, போய் இங்க இருந்து. எனக்கு என் சம்பளத்தை கூட இல்லனா இல்லன்னு என்ன? ஏய் இரு இரு, ஏய் 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 சொல்றது கேளு, இரு. ஏய் என்ன பண்ற? இருடா. ஏய் என்னடா பண்ற? ஒண்ணு ஓட்டி வந்து என்ன பண்றேன் பாரு. போடா இங்க இருந்து. உன்னை விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். ராஜு மாதிரி ஒரு மோசமானவனை மகேஷ் வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. எங்க இருக்கான்? பக்கத்துல தான் சார் அவனும் இருக்கிறான். சரி சார், அசுதோஷை பத்தி தெரிய வந்திருக்கு. என்னையா நல்ல வேலை பார்த்துருக்க போலியே. நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு எங்க இருந்த? சொர்க்கத்துல இருந்து. கோயால ஏன் முன்னாடியே வாய் நீளுது? உண்மைய சொல்ற? உண்மையை சொல்றேன் சார். ஜெனித் பார்ல இருந்த எப்பயும் போலவே தான். இப்பதான் எனக்கு வேலையே இல்லையே. எப்படி இருக்கும்? நீ பண்ற வேலையால தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. சஞ்சய் இருக்கான்ல, சஞ்சய், அவன் பொண்டாட்டினாலதான் வேலை போச்சு, மரியாதை போச்சு. அவ மான மரியாதையை எடுக்க போன, அவ உனக்கு ஆரத்தி எடுத்துட்டா. இல்ல சார், என் மான மரியாதை எடுத்துட்டா. ஏய் சத்தம், அமைதியா பேசு, அமைதியா பேசு. சார் 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 என்ன? சாயங்காலம் ஆனாலே எனக்கு நடுங்க ஆரம்பிச்சு. உள்ள போனியனா உண்மையான சொர்க்கம் என்னன்னு தெரியும். வாயை திறந்து உண்மை சொல்ற வரைக்கும் இவனுக்கு சொர்க்கத்தை காட்டிட்டு கூட்டு போ. எந்திரி. சார் 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 ஏய், சார் போட்டுருவேன், சார் போயா. சார் சார் சார், நான் ராஜுவோட வீட்டுக்கு போறேன் ஆ. சார். மொபைலும் சுவிட்ச் ஆஃப், வீடும் பூட்டி இருக்கு சார். காய்க்வாட், அவனுக்கு தான் மர்டர் பண்ண ஸ்ட்ராங் மோட்டிவ் இருந்துச்சுல்ல. இருக்கலாம் சார். சரிதாவை கொண்டுட்டு அவனும் அங்கிருந்து ஓடி இருக்கலாம். ஒன்று பண்ணு, நியூஸ் பேப்பருக்கும் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடு, எங்க ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்துடலாம். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி வால்ல இடிச்சு சவிதாவை கொண்டு இருக்காங்க. அதுல தான் அவங்க இறந்துருக்காங்க. இன்னொரு பொண்ணோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதுவும் துப்பட்டாவால. 2 பேரையும் ரேப் பண்ணிருக்காங்க. இன்னொரு பொண்ணோட உடம்புல சிமெண்ட் கிடைச்சிருக்கு சார். ஆனா சரிதாவோட உடம்புல ஒரு ஆளோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. அவன் காண்டம் யூஸ் பண்ணியிருப்பான். இல்ல சார், காண்டம் ட்ரேஸே இங்க இல்ல. ரேப் கண்டிப்பா பண்ணியிருக்கான். ஏன்னா அவளோட இன்னர் பாடியில எந்த ஃப்ளூயிடும் கிடைக்கல. யார் அந்த கொடூரமானவன்? செத்ததுக்கு அப்புறம் ரேப் பண்ணியிருக்கான். ஒரு வேலை பண்ணு, செமனோட டிஎன்ஏவையும் இன்னொரு பாடியில் கிடைச்ச டிஎன்ஏவை சஞ்சய், மகேஷ் அப்புறம் பீடே இவங்களோட மேட்ச் பண்ணி பாரு. வேற ஏதாவது? சார், ஒயிட் பவுடர் கிடைச்சிருக்கு. பிஓபின்னு தெரிய வந்திருக்கு சார். ஃப்ராக்சர் பிளாஸ்டர்ல யூஸ் பண்ணுவாங்க அதை. கில்லர் ஒருவேளை பிளாஸ்டர் போட்டிருக்கலாம். அப்புறம் சார், சஞ்சயோட கால் ரெக்கார்டுன்னு எடுத்தேன். நேகான்ற பொண்ணுக்கு கால் பண்ண மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை சார். இன்ஃபேக்ட் அவன் கால் ரெக்கார்ட்ல எந்த ஒரு பொண்ணோட நேமும் இல்லை, வெறும் அவனோட ஒய்ஃப் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இன்னொரு பொண்ணு யாரு? இது ஒரு கொலாட்ரல் டேமேஜ். அப்படின்னா கைக்வாட் கில்லர் சரிதாவை மட்டும்தான் கொல்றதுக்கு வந்திருக்கான். ஆனா அங்க நேகாவும் இருந்திருக்கா, அதனால அவளை கொன்னுட்டான். கைக்வாட் நேகாவை முன்னாடியே தெரியுமா? இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? சஞ்சய்க்கு நேகாவை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், அவளோட அதிகமா போன்ல பேசாம இருந்திருக்கலாம். அக்கம் பக்கத்துல நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனா வீட்டு பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணு இருக்கா சார். சரிப்பா, நான் கடன்காரர்கிட்ட விசாரிச்சேன். அங்க அவ 2000 ரூபாய் சேஞ்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கா. சேஞ்ச் வாங்க ஏன் வந்தா? சரிதா அவளுக்கு பணம் கொடுத்துருப்பாளோ? சார், சரிதா கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கலாம், அதனால இந்த பொண்ணு சேஞ்ச் வாங்க போயிருக்கலாம் இல்லையா? சார், அந்த பொண்ணோட குர்த்தியில கமலேஷ் டெய்லர்னு போட்டிருக்குது சார். அந்த டெய்லரையும் நான் பிடிச்சிட்டேன், விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த பொண்ணு பேரு நேஹா தான் சார். சார், நான் தான் போன மாசம் வாடகைக்கு விட்டேன். வாங்க சார். எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க சார். ரெண்ட் அக்ரிமெண்ட்டை காட்டு. அக்ரிமெண்டா? அக்ரிமெண்ட்லாம் போடுறது இல்ல. இங்க வரவங்க எல்லாம் 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து அக்ரிமெண்ட் போடுறது சார்? இந்த நேகா பத்தி ஏதாவது தெரியுமா? நேஹா இருக்கால, அவ எப்பவுமே அதிகமா பேச மாட்டா. எனக்கு என்ன தெரியும்னா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு டிடர்ஜென்ட் கம்பெனில வேலை பார்த்தா. சார், சூட்கேஸ் ஃபுல் அந்த பொண்ணோட துணி இருக்கு, அப்புறம் இங்க ஃபோன் இருக்கு சார். எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எஸ் சார். உங்க நம்பரை கொடுங்க. சார் எடுத்துக்கோங்க, தோ சொல்றேன். கைக்வாட், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
கில்லர் சரிதாவை கொல்ல வந்திருக்கான். நேகா டிடர்ஜென்ட் விற்க வந்திருப்பா, சேஞ்ச் வாங்க போயிருப்பா. திரும்ப வரும்போது கில்லர் அவளையும் கொண்டு இருக்கான். சார் டிடர்ஜென்ட்டை விற்க வந்திருந்தா அவளோட பேக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இல்ல கில்லர் எடுத்துட்டு போயிட்டானா? கில்லர் அவன் கூட எடுத்துட்டு போயிருப்பான். அப்படியே நடக்கும்ல. ஒரு வேலை பண்ணு, நேகாவோட எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் எடு. வீட்டில் ஒரு மொபைல் பாக்ஸ் இருந்ததுல, அதோட IMEI நம்பரையும் மேட்ச் பண்ணி பாரு. அவளோட சிம் கார்டை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. பழைய சிம் கார்டை யூஸ் பண்ணாலா இல்லை புது சிம் கார்டை யூஸ் பண்ணாலா? டிடர்ஜென்ட் கம்பெனியை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கோ. சார் ஒரு நிமிஷம். சொல்லு. ஓகே சார், ராஜுவை பஸ் ஸ்டாப் பின்னாடி இருக்க கடையில் பார்த்துருக்கேன். எப்படியாவது அவனை பிடிச்சாகணும். ஸோ சார் நான் வரேன் சார், எனக்கு கொஞ்சம் பியர் குடிக்க கொடுங்களேன். வாய் திறந்து பேச, இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான். இதுக்காக சரிதாவை கொன்ன அந்த உண்மையை சொல்லு. அது இல்லாம இன்னொரு பொண்ணை ஏன் கொன்ன? நான் எந்த பொண்ணையும் கொல்லல சார். அப்படின்னா ஏன்டா கொன்ன? சொல்லு. நான் ஓடவே இல்லை சார். அவ செத்துட்டாங்கிற விஷயம் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். 2 நாளா போதை அங்கேயே விழுந்து கிடக்குறேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது, என்னை போக விடுங்க சார். கைக்வாட், போக விடணுமா? அப்போ உண்மையை சொல்லிடு. இதுக்கு முன்னாடியே சரிதாவை நீ ரேப் பண்ண பார்த்தவன் தானே? இவன் டிஎன்ஏவையும் சரிதா அப்புறம் நேகாவோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பாரு. சரிதாவை ரேப் பண்ணதுக்கும் அவளை கொலை பண்ணதுக்கும் இவன் மேலே சார்ஜ் போடு. அவன் ஓடி போய் 1 மாசம் ஆகுது சார். ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. என்ன விஷயம் தம்பி? அக்கா குரூப்பை சேர்ந்த பொண்ணு சார் அவ. சௌந்தர்யா. சௌந்தர்யா. பரவாயில்ல, நல்லதா போச்சு. சாக்கடையில இருந்து வெளியே வந்துட்டாலே. இந்த விஷயத்த வெளியே எங்கேயே சொல்லாத. மத்ததெல்லாம் ஓகேல? எல்லாம் சரியா போகுது சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அப்புறம் சார், ராஜோட டிஎன்ஏ உங்க 2 பேரோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. அதுக்காக இன்னும் மர்டர் விஷயம் நிரூபணம் ஆகல. ஒரு நிமிஷம். ஹலோ. சரி. ஸோ டிடர்ஜென்ட் கம்பெனி பத்தி தெரிய வந்திருக்கு. ஆமா சார், அவ எங்க கம்பெனியில் தான் வேலை பார்த்தா. முழு பேரு நேஹா பகுரங்கா. சார் எப்பவுமே ரொம்ப அமைதியான பொண்ணு சார். அவ ஆஃபீஸில் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசவே மாட்டா. எப்பவுமே ரொம்ப அமைதியாக தான் சார் இருப்பா. அவ பார்க்க ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவமா எனக்கு தெரிஞ்சா சார். அவ என்னது பயந்த சுபாவமா? அப்படின்னா சார், ஒரு நாள் எங்க ஆஃபீஸ்க்காக நம்மளோட இந்த டிட்டர்ஜென்ட் லோக்கல் மார்க்கெட்டுக்கு போனோம். அதனால பிராண்ட் கான்சியஸா இருக்கிற எந்த ஆளுங்களையும் டார்கெட் பண்ணி எந்த யூஸும் இல்லம்மா. என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? நேஹா, அவளுடைய அந்த நேச்சர்னால தான் அவ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியா இருப்பாலாம் டவுட் வந்துச்சு சார். எதிர்பார்க்கவே இல்லை, வேலையை கரெக்டா முடிச்சிட்டா. வேற ஏதாவது? சார் எங்களுடைய வழக்கம் என்னன்னா, புது எம்ப்ளாயிஸை சீனியர்ஸோட தான் சார் நாங்கள் ஃபீல்டுக்கே அனுப்புவோம். ஆனா வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, அவ மேல் எம்ப்ளாயி கூட டிராவல் பண்ண இஷ்டப்படல. அவ தான் கூட ஒரு ஃபீமேல் சீனியர் அனுப்ப சொல்லி எப்பவுமே அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா சார். யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா? இல்ல சார், இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க டார்கெட் பண்றதே இல்ல. அவ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அது எங்ககிட்ட அவ ஆதார் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காப்பி வச்சிருந்தேன். இங்க இருக்கு. இருக்கு, இந்தாங்க, இதான் பாருங்க. செக்டர் நம்பர் 16, நவீன், மும்பை. ஷில்பா, ஹே ஷில்பா, சீக்கிரம் வா. அரை மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிடும், சாப்பிடலாம். சமையல் கேம் எல்லாம் விடு. இந்தா சிக்கன் பண்ணு. இன்னைக்கு நமக்கு தீபாவளி தான். இன்னைக்கு நீ சிக்கன் சூப்பரா பண்ற, சரியா? அப்புறம் இதை ஊத்துறதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வா. என்ன இதெல்லாம் என்ன பண்றீங்க? இங்க பாரு. ஐயோ கடவுளே. நம்ம வாழ்க்கையில இருந்து அவ தொலைஞ்சிட்டா. இன்னைக்கு பெரிய கொண்டாட்டம் தான். போ போ, போய் கிளாஸ் கொண்டு வா. ஹேய்,
பங்களா நம்பர் 16 எங்க இருக்கு? அந்த பக்கம். ஆ, இது நேகாவோட வீடா? ஆமா சார், நேகாவை மர்டர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் இப்பதான் தெரிய வந்தது. எப்போ ஆச்சு? 3 நாள் முன்னாடி. அப்படின்னா நீங்களா இங்க என்ன பண்றீங்க? கொன்னவனை போய் புடிங்க போங்க. என்ன நிம்மதியா சாப்பிட விடுங்க. அவ உங்க தங்கச்சி, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லவே இல்ல. உங்களுக்கெல்லாம் 3 நாள் முன்னாடி தான் செத்தா. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அப்பயே அவ செத்து போயிட்டா. அதுவும் அந்த பொறுக்கியோட. நேஹாவை பத்தி கேட்காதீங்க. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சரியா? உங்க வீட்டுக்காரு போதையில இருக்காரு, நீங்க பேச முடியுமா? அவருக்கு நேஹாவோட பேர் எடுத்தாலே கோவம் வருது. பாவம், நேஹாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்ல. காலேஜ்ல அந்த பையனை அவளுக்கு எப்ப ரொம்ப பிடிச்சிருந்ததோ முதல்ல அவ என்கிட்ட தான் வந்து சொன்னா சார். அப்படிலாம் எதுவும் இல்ல நீ. அப்படியா கண்ணா? உன் முகத்தை பார்த்தா வேற ஏதோ தோணுதே. முகம் அப்படியே செவந்து போயிருக்கே. அதாவது அவ என்ன ஒத்து ஒத்து பாக்குறான். அப்படியா? அப்புறம் நீ எப்படி பாக்குற? இல்ல நீ அப்படிலாம் இல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா? பேர் என்ன? அருண். அருண்? இது ஒரு பேரா? இந்த ஏரியாலே 10 அருண் கிடைப்பாங்க. என்ன நீங்க ரொம்ப மோசம். ஆனா சார், நாங்க பயந்த மாதிரி அப்படியே நடந்துருச்சு. சரி, நீ நல்லா கேட்டுக்கோ. நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நான் சொல்றத நீ நம்பு. அப்படியா? நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா? அப்படி எப்படி விட்டுருவேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்க. நான் உன்னை கண்டிப்பா போக விட மாட்டேன். அப்படியா? அதுக்கப்புறம் நேஹா ஓடி போயிட்டா. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பையனை ஓடி போயிட்டான்னு. 2 பேரும் சேர்ந்துதான் ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவகிட்ட பேச எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா அவ போன் சுவிட்ச் ஆஃப். நம்பர் தெரியுமா? நோட் பண்ணு. வீட்டை விட்டு எப்போ போனா? கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆயிருக்கும். அருண் எப்படிப்பட்ட பையன்? நல்ல பையன் தான் சார். நேஹாவை ரொம்ப லவ் பண்ணா சார். அவங்க லவ் பண்ணது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? உங்க அம்மா வீட்டுல இருந்து வந்திருக்காங்களா? ஏன் நிக்கிற? உள்ளவா உள்ளவா. போங்க 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 போங்க. 3 நாள்ல போலீஸ் என்ன கண்டுபிடிச்சதுன்னா அந்த பொண்ணு நேகா பௌராங்கானும் அந்த பொண்ணு நவி மும்பைல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவ லவர் கூட ஓடி போயிருக்கான்றதும் தெரிய வந்திருக்கு. நேகாவோட பழைய ரெக்கார்டை பார்க்கும்போது அவ அருண் கூட பேசிட்டு இருந்திருக்கான்றது தெரிய வந்திருக்கு. ஆனா அவ என்னைக்கு அருண் கூட போனாலோ அன்னையில இருந்து 2 மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆனே ஆகல. நேகாவும் இறந்தே போயிட்டான். ஆனா அருண் எங்க? அருணை தேடுறதுல போலீஸ் முழுசா இறங்கிட்டாங்க. ஏன்னா அருணை கண்டுபிடிச்சாதான் நேகாக்கு என்ன ஆச்சுன்னு, யார் இப்படி பண்ணான்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நக்குல் நேகாவை கண்டுபிடிச்சு கொன்னுட்டானோ, இல்ல ஒருவேளை அவன் கொல்லலையோ, இல்ல நேகாவை வேற யாராவது கொன்னாங்களா, இல்ல நக்குல் கூட சேர்ந்து இதை வேற யாராவது பண்ணாங்களா? போலீஸ் அருணை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வந்தது. சார் நிஜமாவா? இது நேஹா தானா சார்? நீ தானே இந்த டீட்டெயில கொடுத்த, இப்ப மாத்தி கேக்குற? ஐயோ சார், இது சௌந்தர்யா சார். அக்கா கிட்ட இருந்து ஓடி போனவ சார் இவ. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் சார். இவ பின்னாடியே போயிட்டு இருப்பானா பாருங்களேன். அடிக்கிறதா? அதுவும் இந்த இடத்துலயா? இந்த இடத்துல நாங்க வெறும் அன்பை மட்டும்தான் கொடுப்போம், கஷ்டத்தை இல்ல. என்னடா முறைக்கிற? அவன கணக்கீழ இருக்கு, இறக்கு. சார், நீங்க எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏ படா, எல்லாருக்கும் சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொண்டு வா.
ஏய் சொன்ன வேலை செய். போ. சௌந்தர்யா எங்க இருக்கா? யார் அது சௌந்தர்யா? எந்த சௌந்தர்யாவும் எனக்கு தெரியாது. செக் பண்ணு. தாராளமா சர்ச் பண்ணுங்க. சர்ச் வாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? நீ இப்படி பண்றதுக்கான லைசென்ஸ் இருக்கா? சர்ச் பண்ணுங்க. சார் நான் சொல்றத கேளுங்க. சார் சொல்றத கேளுங்க. போற. உள்ள போய் பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சார் சொல்ல சொல்ல அத்துமீறி நுழையறீங்க சார். ஏய் மூடு. உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். வாய மூடு. இந்த கதவு ஏன் பூட்டி இருக்கு? இத தொற. சார் 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 அதை விடுங்க சார். முதல்ல கூலிஸ் குடிச்சிட்டு பேசலாம் சார். விடுங்க சார். வாய மூடு. தொற. சார் உள்ள ஒண்ணும் இல்ல சார். வெறும் ஸ்டோர் ரூம் ரூம் பார்த்தாகணும். தூசியா இருக்கும் சார். ரொம்ப நாளா மூடி இருக்கு திறந்து பார்க்கணும். சாவி கடிச்ச உடனே பார்த்தலாம் சார். ஏதாவது கடிச்சா உள்ள தூக்கி போட்டுருவேன். என்ன பாக்குறீங்க? தொறங்க. சார் 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 நான் அப்புறமா சொல்றத கேளுங்க. கேட்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. சீக்கிரம் பூட்ட விட. ஓட. சார் சார் வேணாம். சார் சார் உன் பேர் என்ன? அருண். அருண் பாஸ்வான். உள்ள யாரும் இல்லைன்னு சொன்ன. இவன் எப்படி வந்தான்? உன்னை தான் கேட்குறேன். சார் முதல்ல ஒரு பொண்ணை கூட்டு வந்தான். இவனே அவளை தோத்து விட்டுட்டான். இல்லை சார், நான் அவங்கள எதுவுமே பண்ணல சார். இவங்களை இழுத்துட்டு போ. ஏய் கூட்டு வா போ. வா ஏய், கடை போடி. கட்டு. ஏய் போ. நான் நேஹாவை ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தேன் சார். அவங்க அண்ணன் சரியான ரவுடி சார். நேஹாவையும் என்னையும் அவன் சந்திக்கவே விடலை சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஓடி வந்துட்டோம். இந்த ரசிலியா உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து சார், நான் அவளுடைய கஸ்டமர் சார். என்கிட்ட என்ன சொன்னான்னா, அழகான பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தா எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னான். பணத்தை ஆசை காட்டினோடனே எனக்கு மனசு மாறிடுச்சு. அப்படியா? அப்படின்னா நேகாவை ஏமாத்தி நீ தான் இங்க கூட்டிட்டு வந்த. ஆமாம் சார், இங்கே என் சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அவகிட்ட சொன்னேன். அவளும் என் கூட வந்துட்டா சார். இப்போதைக்கு இந்த ரூமில் இரு, நான் போய் வீடு தேடிட்டு வரேன்னு அவகிட்ட சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் சார். திரும்ப வரவே இல்லை. வரல சார். அதுக்கப்புறம் அவள் இங்கேருந்து ஓடிட்டா. அந்த கோவத்தில் ரசில என்ன அவ ஆளுங்களை வச்சு என்னை தூக்கி, நான் தான் அவள் இங்கேருந்து ஓடினதுக்கு காரணம்னு என்னை நம்பிட்டாங்க சார். நீ எந்த பொண்ணை காதலிச்சியோ அந்த பொண்ணையே விற்க வந்திருக்க. அப்படி பண்ணதுக்கு தான் நான் இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. நேஹான்ற பேர் கூட நல்லதா இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களோட லைஃப் வேற மாதிரி இருக்கும். பேர் கூட வேற மாதிரி இருக்கணும்ல. அதான் புது பேர் கொடுத்துட்டேன், சௌந்தர்யா. அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. ஒரு தடவை அவளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அருண் உண்மைதான் சொல்றான். அவன் தான் இழுத்துட்டு ஓடிட்டான்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஆனாலும் சரின்னு நான் அவளை இழக்கவே விரும்பல. அவ எனக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுத்தா. ஒரு விஷயம் சொல்லு, அவ எப்போ ஓடுனா? டிசம்பர் மாதம் பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூபா ராம்லக்கனோட போயிருந்தா. இந்த ராம்லக்கன் யாரு? டாக்ஸி டிரைவர். எங்காலங்க தான். கஸ்டமரை கூட்டிட்டு வருவான். அட என்ன சொல்றது சார், அக்கா என்னை கூப்பிட்டு இவங்கள கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. ரூபாவையும் சௌந்தர்யாவையும் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போ. சௌந்தர்யா மேல கவனம் இருக்கட்டும். பட்டாம்பூச்சியா பறந்துருவா. சரிக்கா, நான் கிளம்புறேன். ரூபா, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. திரும்பி போய் பார்க்கும்போது ரூபா கூட சௌந்தர்யாவே இல்லைங்கிறத கவனிச்சேன். ரூபா, சௌந்தர்யா எங்க போனா? சௌந்தர்யா அவ இங்க தானே இருந்தா. ரொம்ப தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஒளிச்சு வச்சுட்ட, அதுக்கப்புறம் கொன்னுட்ட. உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ல, ஆனா அவ உன்னை தொட விடல. என்ன சார் சொல்றீங்க? என்னால தொட முடியாத உடம்புன்னு இந்த இடத்துல கிடையவே கிடையாது.
என் மேல கை வைக்காதன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? சார், நான் தானே கஸ்டமரை கூட்டிட்டு வரேன். நான் முக்கியம் இல்லையா? நான் கடவுள். இங்க கஸ்டமரை கூட கடவுள்னு நினைப்பாங்க. அதனால என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரூபா இருக்கால, ரொம்ப பொறாமக்காரி. சௌந்தர்யாவை பார்த்தது எல்லா கஸ்டமரும் அவ பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால ரூபாவுக்கு கோபம். இதெல்லாம் நம்பாதீங்க சார். நான் ஒன்றும் பண்ணல. நான் சாரி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன், அவ்வளவுதான். அவளை பார்த்து பொறாமப்பட்டியா? நான் ஏன் சார் பொறாமப்பட போறேன்? 12 வருஷமா இந்த தொழில இருக்கேன். எனக்கே தெரியும் வயசாக ஆக எல்லாமே மாறும்னு. இந்த மாதிரி நிறைய சௌந்தர்யா வந்திருக்காங்க போயிருக்காங்க. என்ன பிடிச்சவங்க என்ன தவிர வேற யார் மேலயும் கை வைக்க மாட்டாங்க. ராம் லக்கன் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னானே? அட, அவன் போய் சொல்றான் சார். அவன் தான் சௌந்தர்யா பின்னாடி சுத்திட்டு இருந்தான் சார். அவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சார், நாங்க 2 பேரும் நல்லா தான் பழகணும். என்ன அண்ணன் நினைச்சிட்டா சார். நீ உண்மையா தானே சொல்ற? மறுபடியும் யோசிச்சு பாத்துக்க. இல்லன்னு வை. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. அதுக்கான பாவத்தை நீங்க தான் அனுபவிக்கணும். சார், சௌந்தர்யா இங்க இருந்து ஓடுறதுக்கு உதவுனதே நான் தான் சார். சார், அன்னைக்கு மார்க்கெட்ல ரூபா, சௌந்தர்யா எங்க? சௌந்தர்யாவா? அவ இங்க தானே இருந்தா? இங்கதான் இருந்தாளா? ஆ. ஐயோ, தேடு அவள. சீக்கிரம் 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 கீழே இறங்கு. அஸ்லாம் என்ன? சரி போ. சௌந்தர்யா, நான் இதோ வந்துடுறேன். நீ அஸ்லாம் பாய் கூட இரு. அண்ணா, இவளை பார்த்துக்கோ. என்ன? அதுக்கப்புறம் நான் ரூபா கிட்ட போய் சௌந்தர்யாவை தேடுற மாதிரி நாடகம் ஆடினேன். சாயந்தரமா நான் அஸ்லாம் கிட்ட போனேன். சௌந்தர்யா சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டேன். நானும் அவகிட்ட கேட்டேன் எங்க போக போறேன்னு. அவளும் என்கிட்ட சொன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு. எங்க போயிருப்பா? தெரியல சார். நான் அவளை ட்ரெயின்ல தான் உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் அவள் தேங்க்யூ கூட சொன்னா. ஆமா சார். அதுக்கப்புறம் எங்க போனா அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை சார். இந்த கேஸ் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. போலீஸ்க்கு சஞ்சய் மேலையும் மகேஷ் மேலையும் சந்தேகம் ரொம்ப அதிகரிச்சது. அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களும் கிடைக்கல. ஒரு பக்கம் அசுதோஷ் வீடியோவும் ஜனத் பார்ல தான் நான் இருந்தேன்னு திரும்ப திரும்ப சொன்னான். அவங்க தான் கொலை பண்ணாங்கன்ற ஒரு ஆதாரம் அவங்க கிட்டயும் இல்ல. சவிதா பாடியில கிடைச்ச செமெண்ட் ட்ரேசஸ் அது கூட இவங்க 3 பேர்ல யாருதும் மேட்சே ஆகல. அதனால போலீஸால கூட யாரையும் குற்றவாளின்னு முத்திர கூட குத்த முடியல. போலீஸ் கிட்ட நேகா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல சிக்கிக்கிட்டா. அவளோட லவரே அவளை விபச்சார விடுதியில வித்துட்டு போயிட்டான். ஆனா எப்படி அந்த விடுதியில இருந்து அவ தப்பிச்சு வந்தா? இந்த விஷயத்துல போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. நேகா சவிதாவோட போன் வந்து போலீஸ்க்கு இன்னும் கிடைக்கல. திடீர்னு போலீஸ்க்கு நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்னன்னா நேகாவோட புது செல்போன், புது சிம் கார்டு. அந்த போன் ஒரு பொம்பளை கிட்ட இருந்தது. அந்த பொம்பளை என்ன சொன்னா அப்படின்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினதாவும் HOD ரோட்ல வாங்கினதாவும் சொன்னா. ஆமா சார், ஒரு ஆள் இந்த போனை வித்துட்டு போனா. சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். அங்க ஃபுட்டேஜ் காட்டு. காட்டுறேன். இங்க பாருங்க சார். இந்த ஆள் தான். யார் இவன்? உன்னை யாரும் தெரியுமா? இல்ல சார், இவன் ஆட்டோ ஓட்டுறான். ஆட்டோல தான் வந்தான். இவனோட போட்டோ எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் விசாரி. சீக்கிரம். யாருக்காவது தெரியுமான்னு கேளு. சார். என்ன ஆட்டோ வருமா? எழுந்துரு. வா வா. எங்க சார்? எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சீக்கிரம் வண்டி எடு. உன் பேர் என்னடா? சூரஜ். வெறும் சூரஜா? சூரஜ் இந்தாரி. சார், இதான் அந்த வீடு. ஒரு
ஒரு ஆளு அவன் செல்போனை ஆட்டோல வச்சுட்டு போட்டான் சார். அதை பார்த்த உடனே எனக்கும் ஆச்சம் வந்துட்டு சார். அந்த மொபைலை நானே வச்சுக்கிட்டேன். சிம் எங்க? சிம் எங்கண்ணா? தெரியலையா? ஹலோ, நேகாவோட பேக் எப்படி உன் வீட்டில் இருந்தது? உண்மையை சொல்ல பல்லெல்லாம் உடஞ்சிரும். சார் சார் இந்த வேலைலாம் என் ஃப்ரெண்டுக்காக பண்ணேன் சார். அது யார் உன்னோட ஃப்ரெண்டே? சாரி, எல்லா வேலையும் நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் சார் பண்ணேன். நான் காதலிச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா அவ என்ன பண்ணா? வேணான்ட்டா. அவளுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். அக்கா கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினேன். ரசீல அக்காக்கு டவுட் வந்த உடனே என் கையை அவங்க உடைச்சிட்டாங்க. நீ என்னையே ஏமாத்துறியா? பத்திரமா பாத்துக்கணும் சொல்லல. அப்புறம் நீ ஆனா என் காதல் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அதுக்கப்புறம் அப்புறம் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். என்னாச்சு? உன் கையில இவ்வளவு அடிபட்டு இருக்கு? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நீ முதல்ல உட்காரு 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 உட்காரு, மெல்லம்மா. கவலையே படாத, நீ என் லைஃப்ல வந்துட்டல்ல, இனிமே எல்லாமே சூப்பரா போக போகுது. அப்புறம் ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது என்ன பண்றது, எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, ஐ லவ் யூ. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ற சௌந்தர்யா. என்ன நீ என்ன இப்படி பேசுற? அட, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை என்னோட அண்ணனா நினைக்கிறேன். என்ன பேசுற? உனக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன், அக்கா கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருக்கேன். சௌந்தர்யா நம்ப, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன செவுத்துல பிடிச்சு தள்ளிட்டா. அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சேன், அப்புறம் அவுட் ஆயிட்டேன். காலையில எழுந்ததும் அவளுக்கு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் நான் எழுந்து பார்த்தப்போ அவ அங்க இருந்து போயிட்டா. எவ்வளவோ தேடி பார்த்தேன் சார், அவ எனக்கு கிடைக்கவே இல்லை. சொல்றேன் சார். அவ அப்படி ஏமாத்திட்டு ஓடினதும் சந்தோஷமே போயிடுச்சு. சூரஜ் கிட்ட சொன்னேன், ஒரு ரிக்ஷால நம்ம சுத்தலான்னு. நான் ஒரு இடத்துல டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். பார்ட்டி பண்ணலான்னு பேசிட்டு இருந்தப்ப எதர்ச்சியா ஒரு கடையை பார்த்தேன். அது சௌந்தர்யா தானே? எங்க மாமே? அங்க பாரு, அங்க. ஆமா மாமே, அவ்வளவுதான். இன்னைக்கு அவளை என்ன பண்றேன் பாரு. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணும். யார் வீட்டுக்குள்ளேயே போனோம், அங்கதான் தங்கறான்னு நினைச்சேன். நான் அவளுக்காக என்னென்ன பண்ணேன் சார். ஆனா அவ என்ன சொன்னா, என் அண்ணன் நினைச்சாலாம். அதுக்கப்புறம் அவளை ரேப் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சார் நடந்தது, சத்தியமா. நானும் உனக்கு சத்தியம் பண்றேன், எவ்வளவு மோசமான தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ கொடுப்பேன். லைஃப் ஃபுல்லா நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஒரு பக்கம் பெண்களை நம்ம தெய்வமா வணங்குறோம், இன்னொரு பக்கம் அவங்கள மிருகத்தை விட ரொம்ப கேவலமாவும் நடத்துறோம். நம்ம சமுதாயம் இப்படியே போச்சுன்னா பெண்களோட நிலைமை என்ன? இந்த சமுதாயம் வருங்காலத்துல ரொம்ப மோசமானதாயிடும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ்ல இன்னொரு எபிசோடோட உங்களை நான் சந்திக்கிறேன், இன்னொரு புது கேஸோட. நினைவிருக்கட்டும், கிரைம் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்றது தான் முக்கியம். எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.